சீக்கிரம் வாடி. ஏண்டி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் என்னடி? தமிழ் டே. ஐயோ அந்த ஆள் பேசி ஆத்துருவாரே. பேசாம இன்னைக்கு கிளாஸ்க்கு கட் அடிச்சிட்டு சினிமாக்கு போயிருவாண்டி. ஆமாண்டி, காலங்காத்தால ஆத்துல குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, சினிமாக்கு போயிடலாம். ஏய் வரவரு பழைய வாத்தியார் இல்லடி, புது தமிழ் வாத்தியார். புது வாத்தியாரா? அப்ப நமக்கு கிளாஸ்லயே நிறைய வேலை இருக்கே, அவருக்கு பலமான வரவேற்பு கொடுக்க வேண்டாம்? ஆமாண்டி, நாம கொடுக்கிற வரவேற்பு வாத்தியார் வாழ்க்கை பூரா மறக்க கூடாது. என்ன ஏய் போதண்டி, இருடி இன்னொரு முள்ளு வச்சிட்டு வந்துடுறேன். ஏண்டி வாத்தியார ஒரேடியா தீத்து கட்டதான் முடிவு பண்ணிட்டியா? இது கருவேல முள்ளுடி, ஒண்ணு குத்துனாவே அவரால் ஒரு வாரத்துக்கு எழுந்துக்க முடியாது. போதண்டி. ஐயோ வாத்தியார் வந்துட்டார், சீக்கிரம் சீக்கிரம். குட் மார்னிங், குட் மார்னிங். சிட் டவுன் எவ்ரிபடி. என்னடி இங்கிலீஷ் வாத்தியார் கிளாஸ் மாதிரி வந்துட்டாரா? அதான் தெரியல. சைலன்ஸ் ப்ளீஸ். நீங்க என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. என்னடா தமிழ் வாத்தியார் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு வெள்ளக்காரன் ஸ்டைல்ல வந்திருக்காரு தானே? தமிழ் வாத்தியார்னா வேஷ்டி ஷர்ட் தான் போடணும்னு ஒண்ணும் இல்ல, பேண்ட் ஷர்ட்டும் போட்டுக்கலாம். அதனால நம்ம கலாச்சாரம் ஒண்ணும் கெட்டு போயிடாது. எது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதோ அதை பயன்படுத்திக்கிறதுல தப்பே இல்ல. சார் வந்ததுல இருந்து நின்னுகிட்டே இருக்கீங்களே, சேர்ல உட்காருங்க சார். ரொம்ப நன்றிம்மா. ஸ்டூடெண்ட்ஸ்னா இப்படித்தான் இருக்கணும். உங்க மரியாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ அம் ரியலி வெரி ஹாப்பி. இன்னொரு முக்கியமான விஷயம், வந்த அன்னைக்கே பாடம் நடத்தி நான் உங்களை போர் அடிக்க விரும்பல. புக்ல இருக்கிற பாடங்களை படிக்கிறதுனால மட்டும் ஒரு ஸ்டூடெண்டோட அறிவு வளர்ந்துராது. பொது அறிவு தான் முக்கியம், அதை வளர்த்துக்கணும். இப்போ பொதுவான விஷயத்தை பத்தி பேசுவோம். கேள்வியை நாங்கள் கேட்கட்டுமா அல்லது நீங்கள் கேட்கிறீர்களா? கேள்வி கேட்கறது தாண்டி ஈஸி. ஏன் சார், அம்பிகாபதி அமராவதி, ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு இவங்களை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அவர்கள் அமரக்காதலர்கள். அவர்கள் மறைந்தாலும் அவர்களின் காதல் மறையவில்லை. இலக்கியங்களின் மூலமாக இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். காதலை யாராலும் அழிக்க முடியாது. காதலுக்கு அவ்வளவு சக்தியா சார்? நிச்சயமா. காதலுக்கு மட்டும்தான் ஜாதி மதம், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இத எல்லாத்தையும் உடைச்செறிகிற சக்தி இருக்குது. இத வெறும் வார்த்தைக்காக சொல்லலாமா, நான் அனுபவிச்சு சொல்றேன். ஏன்னா நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட வந்தா. என் ஒய்ஃப் ஒரு பிராமின், நான் பிராமின். எங்க காதலுக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் இருந்தது. இருந்தாலும் என் வைஃப் எனக்காக 10 வருஷம் காத்திருந்து என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே சிறந்தது காதல் தான். அதுக்காக உயிரையே கொடுக்கலாம். வாத்தியாரை பார்த்தா ரொம்ப நல்லவரா இருக்காருடி, அவருக்கு போய் முள்ளு வச்சுட்டோமே. நான் போய் எடுத்துட்டு வந்துட்டுமா? பேசாம ரெடி, இப்ப போனா நாம தான் மாட்டிக்குவோம். பை த பை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப நேரமா நின்னுகிட்டே பேசுறது எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குது, கொஞ்சம் உட்கார்றேன். சார் சார் நின்னுகிட்டே பேசுங்க சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல பெல் அடிச்சிடும். பரவாயில்லம்மா, கொஞ்ச நேரம் உட்கார்றேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்கண்ணா. மெதுவா மெதுவா காயத்ரி. அம்மா என்னதான் ஸ்டூடெண்ட்ஸோ போங்க, வாத்தியார் ரெண்டா விளையாட வேண்டியதுதான். அதுக்காக முள்ள இப்படியா வைப்பா? ஐயோ காயத்ரி வேற கஷ்டப்படுத்துறாளே. யாரு? யார் வேணும் உங்களுக்கு? மிஸ்டர் வெங்கட்ராமன் வாத்தியார் வீடு இதானே? ஆமா, நீங்க யாரு? என் பேர் பார்வதி, நான் அவரோட ஸ்டூடெண்ட். ஓஹோ, நீதான் அந்த முள்ளு வச்ச புண்ணியவதியா? ஏன்னா உங்களுக்கு முள்ளு வச்ச ஸ்டூடெண்ட் வந்திருக்கா. வாமா வா. மாமா பார்வதி. வணக்கம் வணக்கம். ஓகே. ஏம்மா என்ன முள்ளுமா வச்ச? அப்படி கொடையுது தேல் கொட்டினா மாதிரி. ராத்திரி பூரா தூக்கமே இல்லம்மா. சாரி சார், வழக்கமா எல்லா புது வாத்தியாருங்க கிட்டயும் விளையாடுற மாதிரி உங்ககிட்டயும் விளையாடிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார். இது ஒண்ணும் தப்பே இல்லம்மா. இந்த வயசுல விளையாடாம வேற எப்ப விளையாடுறது? காயத்ரி, ஸ்டூடெண்ட் முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. நீ பேசிட்டே இரு,
நான் போய் சுட சுட டிகாஷன் காபி போட்டு எடுத்துக்கிட்டு வர்றேன். ம். ஆமா. என்ன அப்படி பாக்குற? உங்க வாத்தியாரை சமைக்க சொல்லிட்டு மாமி பாட்டுக்கு ஜாலியா உட்காந்துருக்கேனேனா? உங்க வாத்தியார் ஆத்துக்குள்ள இருந்தாருன்னா எல்லா வேலையும் அவர் தான் செய்வார். என்ன ஒரு வேலை செய்ய விட மாட்டார். என் மேல அவருக்கு அவ்வளவு அஃபெக்ஷன். சார் உங்க லவ் பத்தி கிளாஸ்ல சொல்லிருக்காரு. நீங்க அவருக்காக 10 வருஷம் காத்துட்டு இருந்தீங்களாமே? என்னது? நான் இவருக்காக 10 வருஷம் காத்துட்டு இருந்தேனாமா? இவருக்கு நீ முள்ள வச்சிருக்க கூடாதுமா, பெரிய ஆணியா வச்சிருக்கணும். ஏன் ஆண்டி? உங்க வாத்தியார் இருக்காரே, எல்லா விஷயத்திலயும் உண்மையா பேசுவார். ஆனா இந்த காதல் விஷயத்துல மட்டும் எக்கச்சக்கமா ரீல் விடுவார். இவர் தான் 10 வருஷம் என் பின்னால லோலோன்னு அலைஞ்சார். என்ன காயத்ரி இதெல்லாம் போய் என் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு, காதல்லாம் அப்படி இப்படி இருக்குத்தானே செய்யும். அம்மா நீ சாப்பிடுமா. பேச்ச மாத்த வேண்டாம். நான் உங்க பின்னாடி சுத்தினேனா? அது இல்லடா ராஜா. இந்த கதையெல்லாம் வேண்டாம். யார் பின்னாடி சுத்தினா எனக்கு தெரிஞ்சாகணும். அண்ணா யார் பின்னாடி யார் சுத்தினா என்ன, நம்ம காதல் தான் சக்சஸ் ஆயிடுச்சுல்ல, அதான முக்கியம். என்னம்மா சிரிக்கிற? இல்ல, இந்த வயசுல நீங்க இவ்வளவு அந்யோன்யமா இருக்கிறத பாக்கும்போது எனக்கே பொறாமையா இருக்கு சார். அம்மா காதலிக்கிறவங்களுக்கு வேணும்னா வயசாகலாம், காதலுக்கு மட்டும் என்னைக்கும் டீனேஜ் தான். ஏமா எங்கம்மா இன்னும் வாத்தியார காணோம்? இப்ப வந்துருவாருப்பா. எங்க வந்தாரு? நான் போர்டு மீட்டிங் போகணும், கலெக்டர் வேற போய் பார்க்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்குமா. அவர் எப்ப வர்றது, நான் எப்ப போய் பாக்குறது? ஏன்பா நான் தான் வந்துருவாருன்னு சொல்றேன்ல, சும்மா போறேன்னுட்டு. நீங்க போறதுனா போங்க, வாத்தியார் வந்து நான் பாத்துக்கிறேன். ஏமா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், இதுக்கு போய் நீ கோச்சுக்கிற? உன்னை விட எனக்கு வேலை முக்கியமா? உங்க வாத்தியார் எப்ப வர்றாரோ அது வரைக்கும் இருந்து அவரை பார்த்துட்டே போறேன், போதுமா? அப்ப பேசாம உட்காருங்க. ஐயோ 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 அப்பா, ஏய், ஜூலி! நிறுத்துங்கம்மா. நான் எப்படி ஐயோ, ஏய், ஜூலி! ஜூலி! அப்பா, வாத்தியார் வந்துட்டாருப்பா. அம்மா நான் பார்வதியோட தமிழ் வாத்தியார்மா. கண்ணே நான் பார்வதியோட தமிழ் வாத்தியார். கண்ணே ஜூலி இந்தாப்பா, இதை கட்டி போடு. பா. வணக்கம் சார். பாப்பா கூப்பிட்டு அனுப்பிச்சிங்களா? ஆமா, பக்கத்து ஒரு பிரசிடண்ட் எனக்கு ரொம்ப வேண்டியவரு. அவர் பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம், முக்கியமான வேலையா நான் கலெக்டரை பார்க்க போன்னு இருக்கு. அதனால ஏன் சார்பா நீ அந்த கல்யாணத்துக்கு போய் இந்த பிரசன்டேஷனை கொடுத்துட்டு வந்துரு. சிவா நான் வரலன்னு கோச்சிக்க வேண்டாம், நான் அப்புறம் வந்து பாக்குறேன்னு சொல்லு. சரி சார். சரிப்பா. கேப்டன் வண்டி வந்துருச்சு. டேய் நீங்க மரத்துக்கு பின்னாடி ஒதுங்குங்க. போங்க. குள்ள அந்த சின்ன குழியில பதுங்க. கவலைப்படாதீங்கடா, நான் பாத்துக்கிறேன். கம் ஆன். என்ன விட்டுருங்கப்பா. யோ ராஜதுரா வெளிய வாயா. யோ ராஜதுரா மரியாதை வெளிய வாயா. வாயா வெளிய. தலங்கடா பிரேக் எங்க இருக்கு? அடியே வித்தாரக்கலி வெளிய வாடி. பார்வதி உன்னை தாண்டி வாடி, உன்னை கில்மா பண்ணிர. யோ யார் யானி? எங்க அந்த ராஜதுரா? ஏய் ராஜதுரையும் வரல, பார்வதியும் வரல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். ஆமா நீங்க யாரு? நாங்களா? கேப்டன் கேப்டன் ஏய் நான் இங்க இருக்கேன்டா. ராஜதுரா நம்மள ஏமாத்திட்டான். அவன் டிரைவர் பையன் தான் வந்திருக்கான். இப்போ அவன் என்ன பண்ணலாம்? நம்முடைய ரகசியம் தெரிந்த யாரும் உயிரோடு திரும்ப கூடாது. அவனை இங்கேயே தீர்த்து கட்டுங்கள். எஸ் பாஸ். ஏய் வாடா வாடா வாடானா. ஏய் வாடா. நான் யார் தெரியுமா? கராத்தேல பிளாக் பெல்ட். என்கிட்டயே வேலை காமிக்கிறா நீ? சொல்லுங்கடா சொல்லு. அம்மா 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 டாய் வண்ணாடா. ஐயோ பரோட்டா பரோட்டா மாதிரி பரோட்டானே. டேய் ஓடாத, ஓடுனா புரட்டி புரட்டி உதப்பேன். அழுத கொன்னுடுவேன். இதுல ஸ்பேனர் பிரேக் நட்டு கட்டி உயரம் கூட இல்ல, பிரேக் கழட்டியா? ஒழுங்கா உங்க ஆளுங்க எல்லாத்தையும் வர சொல்லு, உன்னை விட்டுறேன். இல்ல உன்னை கீழே படுக்க போட்டு வண்டி மேல ஏத்து. கூப்பிடுறா, எல்லாத்தையும் கூப்பிடுறா. எங்கடா போனீங்க? வாங்கடா, வந்து என்ன காப்பாத்துங்கடா. டே என்ன தன்ன தனியா மாட்டி விட்டீங்களாடா. டே வாங்கடா, வந்து காப்பாத்துங்கடா. டே
டேய் யாரா நீங்களா எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க ராஜதுர குடும்பமே எங்க எதிரி அவனை தீட்டு கட்டுறதா எங்க லட்சியம் அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க ஏண்டா ராஜதுரை இந்த ஊர்லயே பெரிய மனுஷன் அவரை ஏன்டா தீத்து கட்டணும்னு சொல்றீங்க யாரு அவனா பெரிய மனுஷன் நீங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கனால அந்த ராஜதுரை பத்தி உங்களுக்கு தெரியல அவன் சுத்த மோசங்க அதை விட அவ பொண்ணு பார்வதி இருக்கால சரியான வித்தாரக்கலி அவளாலதான் எங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படி என்ன பண்ண என்ன பண்ணலாம் கில்மாக்கள் வருது குட் மார்னிங் பார்வதி ஏய் கொண்டா திருப்பதி போயிருந்தேன் ஓ ஞாபகம் வந்தது லட்டு வாங்கிட்டு வந்தேன் எடுத்துக்க பார்வதி தேங்க்யூ ஏண்டி இவன் எப்ப பார்த்தாலும் சொல்லி விட்டுட்டே திரியறானே இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இந்த ஏப்ரல் 1க்கு இவன் தான் பலி டேய் மச்சி நேரமாச்சி வாங்கடா போலாம் என்னடா வசந்த கால பறவைகளா இங்க வந்துகிட்டு இருக்குது அதானே மச்சான் இவ இதுக்கு இங்க வரா இவ சரியான ஆம்பளையாச்சா டேய் சுரேஷ், பார்வதி இந்த லெட்டர் உன்கிட்ட கொடுக்க சொன்னா. என்கிட்டயா ஆமாண்டா, அவன் நேரா வரத்துக்கு வெக்கப்பட்டுட்டு என்கிட்ட கொடுத்து அமிச்சா. பாரு அந்த சண்டாளி கொடுத்த லெட்டர் நம்பி நாங்க எல்லாரும் சேர்ந்து போய் பொண்ணு கேட்டோம். அப்புறம் என்னாச்சு? பெரிய இடத்துல மாட்டினா வேற என்ன நடக்கும்? அன்னைக்கு வாங்க அடியில் தாங்க இவன் காது செவிடா போச்சு. ஆமாங்க, அவன் அடியோட விட்டு இருந்தா பரவாயில்ல. இனிமே நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது, ஊருக்குள்ளே நுழைய கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்னையில இருந்து முகமுடி கொலைக்கார மாதிரி ஊருக்கு வெளியிலேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவன நாங்க எப்படியாவது படி வாங்கணுங்க. நீங்க கோவப்படுறதுல நியாயம் இருக்கு, ஆனா இப்படி வழிமறிச்சு அடிக்கிறது தப்பு. நான் வந்ததுனால தப்பிச்சிங்க. இது ராஜதுரம் வந்திருந்தா உங்க லைஃப் என்ன இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. லைஃப்னு ஒண்ணு இருந்தா தானுங்களே யோசிக்கிறதுக்கு. அதான் எல்லாம் போயிடுச்சுங்களே. ஆமா, இவர் யாரு? உங்க ஃப்ரெண்டா? இவர் எங்க சீனியர், மெட்ராஸ்ல காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தாரு. ஒரு பணக்கார பொண்ணை காதலிச்சு ஏமாந்துட்டாரு. தவறு நண்பா, தவறு. நான் ஏமாறவில்லை, அவள்தான் என்னை ஏமாற்றி விட்டாள். என்னை அன்பே என்று அழைத்தவள் அண்ணா என்று சொல்லிவிட்டாள். அன்னைக்கு மனசு உடைஞ்சவர் தான் பணக்கார வர்க்கத்தை ஒழிக்கிறதா லட்சியமா எடுத்துக்கிட்டு இருக்கார். அப்பப்ப இவர் கொடுக்குற ஐடியா தான் நாங்க இந்த மாதிரி காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சுருக்கமா சொல்ல போனா எங்க கேப்டன் இவரை நாங்க செல்லமா பட்னதான்னு கூப்பிடுவோம். அப்படியா? தோழா, உங்களை சந்திச்சதில் ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள் பெரிய இடத்தில் வேலை செய்கிறீர்கள், மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாயும் புலியை நம்பலாம், சீரும் பாம்பையும் நம்பலாம், ஆனால் சிரித்து மயக்கும் பெண்களை மட்டும் நம்பாதே. அதிலும் குறிப்பாக பணக்கார பெண்களை நம்பவே நம்பாதே. சுந்தரன் நானும் சுந்தரி நீயும் சேர்ந்திருந்தால் திருவோணம். ஓ என்னது ஊட்டின கோயில இருந்து சத்தம்லாம் கேட்கறது? ஒருவேளை ஆத்தா சோலோ டான்ஸ் ஆடுறாளா? போய் பாத்துருவோம். இது வீசுற பாம் இல்லடா, வைக்கிற பாம். யாருக்கும் தெரியாத இடத்துல நாம ஒளிஞ்சுக்கிட்டு இந்த மிஷினால டக்குன்னு ஒரு அமுக்கு அமுக்கணும். ராஜுவர ஃபேக்டரி டமார். அமுக்கிட்டியா? இல்ல கேப்டன். பேஷ் பேஷ் பேஷ். இவரா ராஜதுர ஃபேக்டரிக்கு தானே விளைவிக்க போறேன். பேஷ வைகோ. யோ, இந்த விஷயத்தை பத்தி வெளியில எங்கேயாவது சொன்ன உன்னை ஒரே குத்து. ஐயோ குத்திராதீங்க. ராஜதுர உங்களுக்கு மட்டும் எதிரி இல்ல, எனக்கு தான் எதிரி. நல்லா இருந்த கோயில பூட்டி என் பொழப்ப மண்ணள்ளி போட்டன் பாவி. தோழா, ஐயரும் உங்கள மாதிரியே ராஜதுரையால பாதிக்கப்பட்டவர்தான் போல இருக்க. அவரையும் நம்ம பறக்கும் படையில மெம்பரை சேர்த்துடலாமா? என்ன சொல்ற? அதுக்கு என்ன, பேசா சேர்ந்துருவோம். அம்பே, என்ன இவ்வளவு பெருசா இருக்கே? இது என்ன குண்டா? இல்ல கொழுக்கட்டை. கீழே வையா, வெடிச்சிட போகுது. அம்பி, குண்டு வைக்கிறதா வைக்கிறேன், ராஜதுரைக்கும் சேர்த்து ஒண்ணு வச்சிருங்கோ. ஏதோ உங்களால அம்பாளுக்கும் விமோச்சனம் கிடைக்கும், எனக்கும் குழப்பம் நடந்த மாதிரி இருக்கும். அப்ப நான் வரட்டா? நல்லா வெடிக்கணும். பட்னத்தார ஐயருக்கும் குண்டு வச்சிடலாங்கிறியா? அட அது இல்லையா, ஆள் நடமாட்டம் அதிகமாயிடுச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டு கோயிலுக்குள்ள போயிடும். எப்படியா போக முடியும்? பெருசா தொங்குதே. அத பத்தி கவலைப்படாதீங்க, கைவசம் ஆயுதம் இருக்கு, எல்லா பூட்டையும் திறந்துடலாம்.